2 நாள் பொறுத்துக்கோங்க. 3 மாசம் வாடகை மொத்தமா கொடுத்துறேன். இங்க பாருப்பா, நீ நல்ல மனுஷன். 30 குழந்தைகளை வச்சு காப்பாத்திட்டு இருக்கேன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுல்ல. இதே இடத்துக்கு உன்னை விட வாடகை அதிகமா தர்றதுக்கு பார்ட்டி ரெடியா இருக்கு. உன்னால முடியலன்னா காலி பண்ணிக்க. இல்ல சார், கொஞ்ச நாளா இல்லத்து வேலையில என்னால கவனம் செலுத்த முடியல. இப்போ எல்லாமே சரியா போச்சு சார். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். ஏதோ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் இப்ப பேசாம போறேன். 2 நாள்ல 3 மாசம் வாடகையும் வந்து சேரணும். இல்லைன்னா பூட்டை கொண்டு வந்து பூட்டிடுவேன். அப்புறம் என் மேல கோச்ச கூடாது. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் சார். என்னங்க, இன்னும் நீங்க எங்கே இருக்கீங்க? போய் பொருளெல்லாம் எடுத்து வைக்கலையா? இல்லத்தோட நிலைமை இவ்ளோ மோசமாவா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளா நான் டொனேஷன் கேட்டு போலியா, அதனால அப்படி திரும்ப கேட்டு போனா எல்லாம் சரியாயிடும். இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. என் விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துறதுனால தானே உங்களால இந்த இல்லத்து பிரச்சனையை கவனிக்க முடியாம போயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு பாரமா இல்ல இருக்கேன். ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் இப்படி தேவையில்லாம ஃபீல் பண்றீங்க? இல்லங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ நான் மாசம் மாசம் இந்த இல்லத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடியே செய்ய மறந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பாரமாவும் ஆயிட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நான் மறுபடியும் கால் டாக்ஸி வேலைக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. குழந்தைய விட்டு எப்படி நீங்க வேலைக்கு போவீங்க? இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தப்போ எங்க அம்மா கிட்ட தான் குழந்தைய விட்டுட்டு போவேன். இப்போ உங்ககிட்ட குழந்தைய விட்டுட்டு போறேன். இத்தனை குழந்தைங்களை பாத்துக்கிற நீங்க என் குழந்தையும் பாத்துக்க மாட்டீங்களா? பாத்துக்கிறது பத்திலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேலைக்கு போக வேண்டாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே வேலை செஞ்ச கால் டாக்ஸி ஓனர் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவரால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்யறேன்னு சொன்னாரு. இப்ப நான் மறுபடியும் போய் வேலை கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா இந்த இல்லத்துக்கு செய்வேன். என்னங்க நீங்க? தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி. இன்னொரு ட்ரிப்ஸ் போட வேண்டியிருக்கு. டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வாங்க சார். டாக்டர், நந்தினிக்கு இப்போ எப்படி இருக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பிரச்சனை தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நந்தினி உயிருக்கு ஏதாவது? நோ, அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் அவங்க இன்னொரு உயிரை சுமக்க முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. கீழே விழுந்து அடிபட்டதுனால ரொம்ப பலகீனமா இருக்கு. அவங்களால இன்னொரு உயிரை சுமக்க முடியாது. டாக்டர், நாங்க இப்ப கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட்ல குணமாக வாய்ப்பு இருக்கு. பட் 80% குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி கடவுள் புண்ணியத்துல ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. நான் கொடுக்குற மெடிசனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். வணக்கம் மேடம். அடடி, வா அர்ச்சனா, வா உட்காரு. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? இப்ப பரவாயில்ல மேடம், நல்லா இருக்கேன். அன்னைக்கு உனக்கு நடந்த அதிர்ச்சியை கேள்விப்பட்டதும் என்னால தாங்கவே முடியல அர்ச்சனா. அதுக்கப்புறம் எனக்கும் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அதான் நேர்ல வந்து பார்க்கல. அதான் நானே உங்களை பார்க்க வந்துட்டேனே மேடம். ஆமா, அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு வந்துட்டு உன் குழந்தைய காணோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. குழந்தை என்னாச்சு? கடவுள் புண்ணியத்துல என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா மேடம். ரொம்ப சந்தோஷமா. நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சு. என் குழந்தை காணாம போன அதிர்ச்சியில நான் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னை பத்தி டிவில போட்டாங்க. என் குழந்தை எடுத்துட்டு போனவங்க அதை பார்த்துட்டு என் குழந்தை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புத்தி தெளிஞ்சு இப்ப நான் நல்லபடியா ஆயிட்டேன் மேடம். ஐயோ, என்னம்மா இது? இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சேம்மா. ஆனா ஒண்ணு, உன் நல்ல மனசுக்கு
எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. நீ ஆபீஸ்ல இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. நிறைய கஸ்டமர் அர்ச்சனா டிரைவர்லையான்னு கேக்குறாங்க. அதனால உன்ன மாதிரியே இன்னும் சில பெண் டிரைவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். ஆபீஸ்க்குள்ள வரும்போதே பார்த்தேன் மேடம். அவங்களுக்கெல்லாம் நீதான் அர்ச்சனா ரோல் மாடல். அவங்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்குமே நீதான் ரோல் மாடல். எத்தனை சோதனை, அவமானம், துக்கம், பிரிவு எல்லாத்தையும் தாங்கி கடந்து வந்து இப்ப இங்க உட்கார்ந்துருக்கியே. உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மேடம் நீங்க போய் இப்படி சொல்றீங்க? உண்மைதானமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இனிமேதான் நீ நிறைய சாதிக்க போற. மனசளவுல சோர்ந்து வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு நீ புத்துணர்ச்சியை கொடுக்க போற. நீ திரும்ப ஆபீஸ்க்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் மட்டும் இல்ல மேடம், கருணை இல்லத்துல இருக்கிற குழந்தைகளுக்காகவும் நான் சம்பாதிக்கணும். அதனால தான் நான் டியூட்டிக்கு வந்திருக்கேன். நல்ல விஷயம் அர்ச்சனா. நீ இப்பவே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு. ரொம்ப நன்றி மேடம். நான் உங்களுக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாங்க தான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சரி போ, யூனிஃபார்மை மாத்திக்க. நான் கால்ஸ் ரெடி பண்றேன். சரிங்க மேடம். ஏங்க, நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, நான் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா தான் வர முடியல. அப்படியா? உங்க பேரு? என் பேர் அர்ச்சனா. அந்த அர்ச்சனாங்கிறது நீங்க தானா? மேடம் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்களே. எங்க எல்லாருக்கும் நீங்க தான் ரோல் மாடல். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், நேர்லயே பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நான் வரேன். வாங்க. பார்த்து பார்த்து பேக்லாம் எடுக்கணும் சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா. பார்த்து. என்னன்னே தெரியல செல்வம், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி வா, எப்படி உட்காரு. இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படித்தான் சோர்வாக இருக்கும். இந்த மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்டு இந்த ஃப்ரூட்ஸு கொஞ்சம் சத்தான ஆகாரம்லாம் சாப்பிட்டா சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாங்க. இவ்ளோ கேர் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு என்னாச்சு செல்வம்? ஜஸ்ட் விழுந்துட்டேன், அவ்வளவுதானே. அது உன்னை அடித்ததில் நீ படிக்கட்டில் மோதிக்கிட்டல்ல, அதனால லேசாக அடிபட்டுருச்சு, அவ்வளோதான். லேசான அடிதானே. ஆனா எனக்கு என்னமோ என் உடம்புலயே பாதிய பறி கொடுத்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு செல்வம். டாக்டர் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆ ஆ ஆ நீ ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் தான் டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஆ இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ நார்மலாவே இல்ல, எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லை நந்தினி, நான் எதுவுமே மறைக்கல. நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? நான் ஒன்னும் குழப்பிக்கல, உன் மூஞ்சிதான் என்ன குழம்பு வைக்குது. நீ ஏன் என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிற? எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, எதுவுமே ஆகல. நீ என்னதான் மறைச்சாலும் என்ன விஷயம்னு எனக்கு தெரியும் செல்வம். என்ன நந்தினி சொல்ற? உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ன நீ அடிச்சதுனாலதான் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சுங்கிற குற்ற உணர்வுல நீ என்கிட்ட சாதாரணமா பேசுறதுக்கு கூட தயங்குற, அப்படிதானே? இங்க பாரு, உனக்கு அந்த குற்ற உணர்வே வேண்டாம். அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. என்னை அடிக்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ என்னை கை நீட்டி அடிச்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை செல்வம்.
என் வருத்தம் எல்லாம் எப்பவும் பொறுமையா இருக்கிற உன்னையே நான் கோவப்படுத்தி அடிக்க வச்சிட்டேங்கிறது தான். சாரி செல்வம். உன் மனசை புரிஞ்சுக்காம நீ கோவப்படுற மாதிரியும் வருத்தப்படுற மாதிரியும் நடந்துக்கிட்டேன்ல, அதை நான் செஞ்ச பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிடு செல்வம். என்ன மன்னிச்சிரு நந்தினி. ஏய், நீ எதுக்கு கண் கலங்குற? நான் தானே தப்பு செஞ்சேன். இல்ல, நீ பண்ண தப்ப மன்னிச்சிடலாம். ஆனா நான் பண்ண தப்ப மன்னிக்கவே முடியாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நந்தினி. நீ என்ன செல்வம் தப்பு செஞ்ச? நீ என்ன அடிச்ச, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய தப்பா? நான் உன்னை அடிச்சதுல நீ இழக்க கூடாத இழந்துட்ட நந்தினி. என்ன சொல்ற நீ? இழக்க கூடாததா? ஆமா நந்தினி, எனக்கு வாழ்க்கையில எல்லா செல்வமும் இருக்கலாம். ஆனா குழந்தை செல்வம் இல்லைங்கிற ஏக்கம் என் மனசுக்குள்ள எப்பவுமே உண்டு. அதனாலேயே எனக்கு ஒரு குழந்தை பெற்று தரத நீ உன் வாழ்க்கையில ஒரு லட்சியமாவே வச்சிருந்த. ஆனா இப்போ நான் அடிச்சு நீ விழுந்ததுனால இதுக்கு மேல வாழ்க்கையில நீ தாய்மையை அடைய முடியாது நந்தினி. இந்த அளவுக்கு போனதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிரு நந்தினி. என்னது? நான் தாய்மை அடைய முடியாதா? அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. கீழே விழுந்து அடிபட்டதுனால ரொம்ப பலகீனமா இருக்கு. அவங்களால இன்னொரு உயிரை சுமக்க முடியாது. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன கொன்னுட்டு இருக்கு நந்தினி. என்ன மன்னிச்சு. ஐயோ, ஆசை கனவு எல்லாம் பாழ போச்சு. உன் கையால தாலி கட்டி குழந்தைய பெத்து ஊரறிய சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேனே செல்வம். எல்லா ஆசையிலும் இப்படி மண்ண விழுந்துருச்சு. ஐயோ, உனக்காக நான் என்னென்னமோ இழந்தேன். இப்போ நான் தாய்மை அடையிற தகுதியை இழந்துட்டேனே செல்வம். நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சு நந்தினி, ப்ளீஸ். நீ அழாத. இனிமே உனக்கு நான் தான் குழந்தை, எனக்கு நீ தான் குழந்தை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துருவோம். சரியா? மாமா. வாமாப்ல. வணக்கம். வணக்கம். படாத பாடுபட்டு உன்னை ஜெயில இருந்து வெளில எடுத்துட்டேன். சந்தோஷம் தானே? எப்படி இருக்க? என்ன மாமா நீங்க? நான் என்னவோ வெளிநாட்டை சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி நலம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஜெயில இருந்தானே வரேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இப்ப போய் குசலம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஜெயில தான் உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருந்தேனே, எந்த வசதியும் தரலையா? ஐயோ மாமா, ப்ளீஸ் மாமா. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம் மாமா? ஜெயில் தானே. சரி, ஏன் வந்ததும் வராததுமா டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் அமைதியாயிரு. முடியல மாமா. இத்தனை வருஷம் அரசியல் செல்வாக்கு, பணபலம், அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மாமா? நேத்து வந்த ஒரு சுண்டக்கா பையன் அவன் என்ன தூக்கி உள்ள வச்சிட்டான். எம்எல்ஏ நீங்க, உங்களால என்ன மாமா பண்ண முடிஞ்சது? பண்ண முடியாம இல்லடா, கட்சி கட்டுப்பாடு அவனுக்கு சாதகமா போச்சு. என்னால நேரடியா எதுவும் பண்ண முடியல. மறைமுகமா அவனுடைய கௌரவத்தை கெடுக்கணும்னு, குடும்ப கௌரவத்தை சிதைக்கணும்னு சில விஷயங்களை ஜோசியரை வச்சு ஏற்பாடு பண்ணேன். அது அவனுக்கு பிளஸ்ஸா போச்சு. மாமா, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சொல்றத சொல்றீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். அவன் ஏற்கனவே பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தியோட வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான் போல் இருக்கு.
காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா நான் செஞ்ச வேலை அவனுக்கு சாதகமா போச்சு. மாமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா. நம்ம கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு அவன் சாகுற வரைக்கும் நினைச்சு நினைச்சு கவலைப்படணும். அவனை பழி வாங்குறத தவிர வேற வழியே இல்ல மாமா. ஏதாவது பண்ணி ஆகணும் ப்ளீஸ். அதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாமா இது அந்த சேடு மதன்லால் சேடு மாமா. இவனை வச்சு என்ன பண்ண போறீங்க? இவனை முதல்ல குறி வைக்கிறோம். இவனை எதுக்காக மாமா நம்ம குறி வைக்கணும்? இவனுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இருக்கு. முதல்ல இவனுக்கு குறி வைக்கிறோம், மத்தத நான் அப்புறம் சொல்றேன். என்னம்மா என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் அழுவுற? சரி சரிடா தங்கம். இங்க பாரு இங்க பாரு இங்க பாருடா. என் செல்லம் அடம் பிடிக்க கூடாதுடா. குட் பை இல்ல நீ. குழந்தைய கிட்ட கொடுத்து நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாள் முழுக்க இவனை பிரிஞ்சிருக்கிற. கொஞ்ச நேரம் இவன் என் கூட இருக்கட்டுமே, உங்களுக்கும் சிரமம் குறையும். ஐயோ எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. குழந்தைய பாத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். இப்பெல்லாம் அவன் என்கிட்ட இருந்தா அழறதே இல்லைங்க. குழந்தைய என்கிட்ட கொடுங்க. நீங்க கவலைப்படாம டியூட்டி கிளம்புங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இதுக்கே ஃபீல் பண்றீங்க? அக்கா வாங்க. வாரி வித்தி வா. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கவி குட்டி குழந்தை வாங்கிக்கோங்க. என்ன உங்க ரெண்டு பேர் முகத்திலயும் பயங்கர சந்தோஷம் தெரியுது. நாங்க எல்லாருமே இப்போ ஒன்னாயிட்டோம்க்கா. எங்க அப்பாவும் அம்மாவும் வாசுவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்களும் என் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டோம். அப்பாவோட கார்ல தான் இப்போ வந்திருக்கோம். பரவாயில்லையே, எப்படி இப்படி திடீர்னு நல்ல விஷயம் எல்லாம் நடக்குது? எல்லாம் என் மாமனாரோட அலக்கை சங்கரலிங்கத்தோட கைங்கரியம் தான். சொத்துக்காக ஆளை செட் பண்ணி இவளோட அப்பா அம்மாவை கொலை பண்ண பார்த்தா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தற்செயல அந்த பக்கம் போயிருந்தேன். அப்ப இவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சமாதானமா ஆயிட்டோம்.